கமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிருஹமேதினோ பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய யஸ்வயம். யதிராஜ சப்ததி என்பது பகவத் ராமானுஜருடைய அரும்பெரும் கல்யாண குணங்களை வர்ணிக்கக்கூடிய ஓர் மாபெரும் ஸ்தோத்திர கிரந்தம் வடமொழியில் அமைந்திருக்கிறது. சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். இந்த யதிராஜ சப்ததியின் முதல் ஸ்லோகத்தை தான் இன்றைய தினத்தில் நாம் அனுசந்தானம் செய்தோம். அதாவது குரு பரம்பரையில் பிரதமாச்சாரியன் எம்பெருமான். இந்த சம்பிரதாயத்தின் சத் சம்பிரதாயத்தின் பிரதம பிரவர்த்தகன். பிரவர்த்தகர் என்றால் ஆரம்பித்து பிரச்சாரம் செய்பவர். பிரவர்த்தகா என்றால் பிரச்சாரம் செய்பவர், உபதேசம் செய்பவர். அவர் யார்? லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் என்ன செய்தது? எதனால் அவரை நாம் பிரதமாச்சாரியனாக கொண்டாடுகிறோம்? இந்த ஆச்சாரிய பரம்பரையை நாம் இரு வகையில் அனுபவிக்கலாம். ஏறு வரிசை, இறங்கு வரிசை, ஆரோகண கிரமம், அவரோகண கிரமம். இதோ நம்முடைய ஆச்சாரியர், அவருக்கு முன்பான ஆச்சாரியர், அவருக்கு முன்பான ஆச்சாரியர், அவருக்கு முன்பான ஆச்சாரியர் என்னும் கிரமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏறு வரிசையில் எம்பெருமான் வரையிலும் இந்த பரம்பரை தொடர்கிறது. அந்த விஷயம் நம்மால் அறியப்படுகின்றது. அதே போன்று பரமாத்மாவிடமிருந்து ஆரம்பித்தால் பெருமாள், பெருமாளுக்கு பிறகு பிராட்டி மகாலட்சுமி தாயார், அந்த பிராட்டி அடுத்தது விஸ்வக்சேனர் எனப்படக்கூடிய சேனை முதலியார், அவருக்கு அடுத்ததாக சுவாமி நம்மாழ்வார், அதன் பின்னர் நாதமுனிகள், ஆளவந்தார், இப்படியாக பரம்பரை தொடர்ந்து வருகிறது. நாம் ஆரோகண கிரமத்திலும் பார்க்கலாம், அவரோகண கிரமத்திலும் பார்க்கலாம். ஏறு வரிசையிலும் அனுபவிக்கலாம், இறங்கு வரிசையிலும் அனுபவிக்கலாம். மொத்தத்தில் எப்பொழுதும் பகவத் சிந்தனையை காட்டிலும் பாகவத சிந்தனைத்தான் நமக்கு மேன்மை பயக்கும் என்பதை உணர வேண்டியது. ஆச்சாரிய தேவோபவா என்ற வேதத்தில் எந்த ஆச்சாரியனை தெய்வமாக கொண்டாடு? தேவமிவ ஆச்சாரியம் உபாசித்த, தெய்வத்தை போன்று. ஏன் கீழே சொன்னமே, தெய்வத்தை காட்டிலும் ஆச்சாரியனை மேன்மையுற்றவனாக கொண்டாடு. இந்த தத்துவத்தை நாம் மறந்துவிடவே கூடாது. இந்த சூக்ஷத்தை நாம் மறக்கவே கூடாது. அப்பொழுது முதல் குரு யார்? அகில லோகானாம் குருஹு நாராயணஹா குருஹு. கமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிருஹமேதினம் பிரவக்தா சந்தசாம் பக்தா பஞ்சராத்திரஸ்ய யஸ்வயம். முதல் குருவை வணங்குகிறேன், ஆதி குருவை வணங்குகிறேன், ஆதி நாராயணமூர்த்தியை வணங்குகிறேன். ஆத்யம் குரும் வந்தே, அந்த நாராயணன் என்னும் ஒப்புயர்வற்றவனான ஒரு பரம்பொருளை வணங்குகிறேன். பிரம்மாச்ச நாராயண, சிவச்ச நாராயண, சக்கரச்ச நாராயண என்று யாரையெல்லாம் நாம் பெரும் தெய்வங்களாக கொண்டாடி வருகிறோமோ அந்த தெய்வங்கள் அனைத்துமே நாராயண ஸ்வரூபம் தானே. பாகவதம் முதலான கிரந்தங்களில் சர்வம் நாராயணமயம் ஜெகத்து, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து என்னும் பேருண்மையானது நன்கு தெள்ளத் தெளிவாக காண்பிக்கப்படுகின்றது. பிரம்மாவும் அந்த நாராயணன் தான், பரமேஸ்வரனும் அந்த நாராயணன் தான், சக்கரன் எனப்படக்கூடிய இந்திரனும் அந்த நாராயணன் தான். சரி, நாராயணனுக்கு என்ன பெருமை? நாராயணன் எதனால் உயர்ந்தவன்? ஆத்யம் குரும் வந்தே, ஆத்யம் குரும். இந்த பரம்பரைக்கு, இந்த சம்பிரதாயத்திற்கு ஆதி புருஷனாக விளங்குபவன், மேவித்தொழும் பிரமன், இந்திரன், ஆதிக்கெல்லாம் நாபிக்கமல முதற்கிழங்காக திகழக்கூடிய அந்த பரம்பொருளை வணங்குகிறேன். பிரவக்தா சந்தசாம் பக்தா, இவர் உபதேசித்தார். நாராயணன் பரமாத்மா சர்வேஸ்வரன் என்பதனாலே பெருமை இல்லை, இவர் ஆச்சாரியராக திகழ்வதனால் தான் பெருமை. பாருங்கள், எம்பெருமானுக்கு கூட ஆச்சாரிய அவதாரத்தில் தான் பெருமை அதிகம். சந்தசாம் பக்தா, வேதங்களை உபதேசித்தார், வேதங்களை உலகத்தில் நடையாடச் செய்தார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச்ச பிரகிணோதி தஸ்மை என்று தன்னுடைய நாபி கமலத்தில் கொப்பூழில்
பிரம்மதேவரை சிருஷ்டித்து அந்த பிரம்மதேவருக்கு வேதங்களை எல்லாம் உபதேசம் செய்து 4 முகத்தாலையும், பிரம்மதேவருக்கு 4 முகங்கள் அன்றோ, அந்த 4 முகத்தினாலையும் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்னும் 4 வேதங்களையும், நான்மறை, மறை என்றால் வேதம், 4 வேதங்களையும் பிரம்மதேவருக்கு உபதேசம் செய்ததினால் பிரம்மா வேதாத்தியனத்தை செய்ய ஆரம்பித்தார். சரி, பிரம்மதேவருக்கு வேத உபதேசத்தை செய்வதனால் என்ன பயன்? எதற்காக? பிரம்மதேவர் வேதத்தை அறிந்ததினால் தான் மறுபடியும் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க முடிந்தது. அந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு, உலகத்தின் இயக்கம் நடைபெறுவதற்கு என்ன காரணம்? வேதம் தான் காரணம். இதன் விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஹயக்ரீவ அவதாரத்தில் பரமாத்மா எத்தனை இடங்களில் ஆச்சாரிய அவதாரம் எடுத்திருக்கிறான் தெரியுமா? ஒன்றல்ல, இரண்டல்ல. பகவான் எடுத்த ஆச்சாரிய அவதாரங்கள் கணக்கிலடங்காதவை. ஆகையால் தான் பிரதம குருவாக அவர் விளங்குகிறார். வெறும் பகவான், வெறும் பரம்பொருள் சர்வேஸ்வரன், அதே ஒரு காரணம் இல்லை. இவர் குரு. பிரம்மதேவருக்கு உபதேசத்தை செய்தார். யோவை வேதாம்ச்ச பிரகிணோதி தஸ்மை, அந்த வேதங்களை அவருக்கு உபதேசம் செய்ததினாலன்றோ இவருக்கு பெருமை. இதை யார் சொல்கிறார்கள்? எல்லா பெரியோர்களும் சொல்லுகிறார்கள். மகாபாரதத்தில் அற்புதமானது ஒரு காட்சி விசேஷம். தர்மபுத்திரர் ராஜசூய யாகத்தை செய்து வருகிறார். ராஜசூய யாகம் என்றாலேயே ராஜாக்களுக்குள்ளே பொறாமையை, போட்டி மனப்பான்மையை உண்டாக்குவதாம். கண்ணன் இந்த ராஜசூய யாகத்திற்கு சாட்சியாக இருந்தான். ஏனென்றால் இப்பொழுது ராஜசூய யாகத்தை தர்மபுத்திரர் செய்ய வேண்டும். பாண்டவர்கள் திறத்தில் கௌரவர்களுக்கு பொறாமை உண்டாக வேண்டும். இதனால் இருதிரத்திலும் பெரும் போர் மூட வேண்டும். அந்த போரினால் பூமியின் பாரம் நீங்க வேண்டும். மன்னிசை பெரும்பாரம் நீக்க ஓர் பாரதமா பெரும்போர் செய்து என்னும்படியாக மகாபாரத யுத்தத்திற்காக கண்ணன் சங்கல்பித்து விட்டான். அவனுடைய சங்கல்பத்தை யாரால் மாற்ற முடியும்? ராஜசூய யாகம் நடைபெற்று வருகிறது. அந்த யாகம் முடிவுற்றவுடன் அத்தனை தேசத்து அரசர்களும் குழுமி இருக்கிறார்கள். வேதவியாசர் முதலான மகரிஷிகள், பெரும் ரிஷிகள் அந்த யாகசாலைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மகாத்மா தர்மாத்மாவான தர்மபுத்திரர் செய்த யாகமாயிற்றே. எல்லோ பெரியோர்களும் வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு கேள்வி உண்டாயிற்று. என்ன? யாருக்கு முதல் மரியாதை செய்வது? இது எல்லா இடத்திலும் வரக்கூடிய பிரச்சனை தானே. ராஜசூய யாகத்திலும் இந்த பிரச்சனை உண்டாயிற்று. யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்ற கேள்வி வந்தது. சபையில் அனைவரும் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள். எல்லோருக்கும் பயம். இவர்கள் ஒரு பெயரை முன்மொழிந்தால் மற்றவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்களோ மாட்டார்களோ? அமைதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய யாகத்தின் முடிவில் வீணாக சண்டைகள், சச்சரவுகள் உண்டாகிவிடுமோ? நமக்கு ஏன் வம்பு என்று ஒவ்வொருவரும் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு பயம், ஒரு சிலருக்கு வெறுப்பு, ஒரு சிலருக்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்னும் அலட்சியம். இப்படியாக எல்லாரும் வாய்மூடி கொண்டிருக்கும் பொழுது அந்த சபை நடுவே எழுந்து நின்றான் சகதேவன். இது என்ன கேள்வி? இந்த கேள்விக்கு இந்த இடத்தில் சந்தர்ப்பமே இல்லை, பிரமேயமே இல்லை. இப்படி ஒரு கேள்வி எழ வேண்டிய அவசியமே இல்லை. இதை ஆட்சேபம் செய்பவர்கள் இருக்கிறார்களா? காரணம், இத்தனை அரசர்கள், மகரிஷிகள், மகாத்மாக்கள் குழுமி இருந்தாலும் எல்லா விதத்திலும் சிறந்தவனாய், நமக்கு எல்லா விதத்திலும் உறவினராகவும், எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் நமக்கு உற்ற தோழனாக, நம்மை ரட்சிக்கக்கூடிய சர்வ ரட்சகனாக விளங்கக்கூடிய இந்த கண்ணனை தவிர்த்து வேறு யாருக்கு முதல் மரியாதை செய்வது? கேள்வி கேட்பதே தவறு. இந்த கேள்வி கேட்டிருக்க கூடாது. ஆனாலும் கேட்டாகிவிட்டது. சபையில் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறேன், கண்ணனுக்குத்தான் முதல் மரியாதை என்று சகதேவன் சொல்லி முடித்த நொடியில் தேவர்கள் சகதேவன் தலையில் பூமாரி பொழிந்தார்களாம். வில்லிபுத்தூரார் தன்னுடைய பாரதத்தில் காண்பிக்கிறார். ஆர்கொலோ அக்ரபூஷணைக்கு உரியார் அரசரில் அந்த நீர் உறைமின் பாரலாம் தம் தம் கொடை நிழல் புறக்கும் பார்த்திவர் யாவரையும் உணர்வீர். தாரலாம் மாறுவீர் என்றாலும் வியாதன் தருமன் மா மதலையை நோக்கி
காரின் மா மேனி கரிய செந்திகிரி கண்ணனுக்கு உதவு என கதித்தான். தர்மபுத்திரர் கேள்வி கேட்கிறார். இந்த தர்மபுத்திரருடைய கேள்விக்கு வியாசர் பதில் சொல்லுகிறார். காரணம், வியாசர் தான் முக்கியமான ஆச்சாரிய ஸ்தானத்தில் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவரை கேட்டு அவருடைய அனுமதியின் பேரில் தான் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். தர்மன், சுவாமி, இத்தனை அரசர்கள் வந்திருக்கும் பொழுது எந்த அரசருக்கு முதல் மரியாதை செய்வது என்பதாக வியாசரிடத்தில் கேட்ட மாத்திரத்தில் தருமன் மா மதலையை நோக்கி காரின் மா மேனி கரிய செந்திகிரி கண்ணனுக்கு உதவு என கரித்தான். என்னப்பா கேள்வி? இந்த கேள்வி நீ கேட்டிருக்க கூடாது. இதோ கண்ணன், இந்த கண்ணனுக்குத்தான் முதல் மரியாதை செய்ய வேண்டும், அக்ரபூஷனை செய்ய வேண்டும் என்று சொன்னான். மகாபாரதத்தில் சகதேவன் சூளுரைத்தவுடன் சகதேவன் தலையில் தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். வில்லிபுத்தூரார் பாரதத்தில் வியாசர் இப்படியாக ஒரு வார்த்தை அருளி செய்ததாக காணப்படுகிறது. மொத்தத்தில் பெரியோர்கள் எல்லோரும் யாரை சுட்டிக்காட்டினார்கள்? கண்ணனைத்தான் சுட்டிக்காட்டினார்கள். இதுவரையிலும் சபையில் பேசாமல் இருந்த பீஷ்மர் இப்பொழுது பேச ஆரம்பித்தார். ஆம், சகதேவன் சொல்வது சரியான கூற்று. இந்த சகதேவன் சொன்னபடித்தான் கண்ணனை நாம் கொண்டாட வேண்டும், கண்ணனைத்தான் பூசிக்க வேண்டும். யக்ஞோ வை விஷ்ணு விஷ்ணுர் வை யக்ஞா என்று யக்ஞத்தினால் ஆராதிக்கப்படுபவன் விஷ்ணு, விஷ்ணு என்பவன் யக்ஞ ஸ்வரூபன். எத்தனை யாகங்கள் யக்ஞங்கள் செய்தாலும் அதன் பலனை அளிப்பவன் இந்த விஷ்ணுவான கண்ணன் தான் என்பதை பீஷ்மர் மேலும் வலியுறுத்துகிறார். அது சரி, முதல் குரு நாராயணன் என்று ஆரம்பித்தோம். நடுவில் ராஜசூய யாகத்தில் யாருக்கு அக்ரபூஷனை? இந்த கேள்வி வந்தது. அதற்காக கதையில் செல்கிறோம். இதற்கும் நாராயணன் முதல் குரு என்று சொல்வதற்கும் என்ன சம்பந்தம்? இந்த சந்தேகம் உண்டாகிறதே. ராமானுஜர் நமக்கு வழிகாட்டும் பொழுது உள்ளத்தில் சந்தேகம் உறையலாமா? அத்தனை சந்தேகங்களுக்கும் விடையளித்து நம்மை வாழ்விக்கும் வள்ளலாக சுவாமி ராமானுஜர் திகழ்கிறார். தொடர்ந்து செல்லலாம் வாருங்கள்.